வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 17 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ரேவதியோட கல்யாணத்த எப்படியாவது நிப்பாட்டி நம்ம தாலி கட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு நேரா மண்டபத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் நம்ம மயிலு பார்த்துட்டு, "என்ன சகல கல்யாணத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்க" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "நான் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குமா?" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இத கேட்டுட்டு நம்ம ரேவதி வந்துட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்மள தான் இவரு கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் இவரு இப்படி பேசுறாரு அப்படின்னு ரேவதிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, "அம்மாடி நீ போயிட்டு ரெஸ்ட் எடும்மா" அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. மயிலு சொல்றாரு, "மாப்ள என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "அவன எப்படியாவது கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நானும் பல வகையில எல்லா ஏற்பாடுகளும் பண்ணேன். ஆனா எல்லா ஏற்பாடுகளும் சரியில்லாம போயிருச்சு. அதான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறது என்னவோ அது நான் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு நம்ம ராஜா சொல்றாரு, "ஆமா மாப்ள. அந்த ஈஸ்வரிக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்த பண்ணுவா? அவ பாட்டுக்கும் அவ இஷ்டத்துக்கு தான் பொண்ண எவனே தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா." மயிலு சொல்றாரு, "மாமா அவன் எவன்னு தெரியல அப்படின்லாம் இல்ல மாமா. அவன் எப்படிப்பட்ட கேடி தெரியுமா? பல பெண்களோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கியிருக்கான். பல பெண்கள் இன்னைக்கு நிம்மதி இல்லாம வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பணத்த வாங்கி இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் தெரியுமா? இவன் எப்படிப்பட்ட கேடி தெரியுமா? அது எல்லாமே சகல தெரிஞ்சு தான் இந்த கல்யாணத்த நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவன பத்தி சீக்கிரம் அத்தைக்கிட்ட உண்மையை நிரூபிக்க போறாரு. நிரூபிச்சதோட இந்த கல்யாணமும் நின்னு போயிரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டி, மாப்பிள்ளைக்கும், ரேவதிக்கும் இந்த கல்யாணத்த நடத்துவோம். ரேவதியோட ஆழ் மனசுக்குள்ள மாப்பிள்ளை தான் இருக்காரு. அவங்க 2 பேருத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு அவருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு ரேவதியும். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. ரேவதியோட மனச எப்படியாவது மாத்தி இந்த கல்யாணத்த நடத்திறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ரேவதி நேரா ரூம்ல உட்கார்ந்திருக்க, ரோஹன் நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, "ரேவதி, நீ என்னதான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அம்மா ரொம்ப பிடிவாதத்துல இருக்காங்க. உனக்கு இந்த கல்யாணத்த நடத்தியே ஆகணும் அப்படின்னு. நீயும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு மண்டபம் வரைக்கும் வந்துட்ட. இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணமும் நடக்க போகுது. ஒருவேளை உனக்கு மருது தாலி கட்டிட்டாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணுவ? நேத்து எப்படியோ அத சொல்லி, இத சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ தடுத்த. ஆனா இன்னைக்கும் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. அம்மா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க" அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "அக்கா, உனக்கு எந்த அளவுக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மாமா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவரு கடைசி நேரத்துல அந்த மருதுவ அந்த இடத்த விட்டு போக வச்சுட்டு அவரு என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அவரோட பிளான பத்தி உனக்கு தெரியல" அப்படின்ட்டு. அப்ப ரோஹன் நினைக்கிறாங்க, "ரேவதி, அவரு யாரு அப்படின்னு தெரியாமயே உனக்கு இந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அப்போ உன் மனசுக்குள்ள இன்னும் அவர் இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் நீ இன்னும் வந்துட்டு அவர பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க ரேவதி. கடவுளே! எப்படியாவது ரேவதிக்கும், கார்த்திக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மருதுவ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது நீங்க தான் போக வைக்கணும்" அப்படின்ட்டு ரோஹிணி நினைக்கிறாங்க. ரேவதி நேரா அவங்க அக்காவ பார்த்து, "அக்கா, நானே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும் பொழுது, நீ ஏன்க்கா பயப்படுற? நடக்க போற கல்யாணம் எனக்கும், மாமாவுக்கும் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. மாமா கண்டிப்பா என்ன விட்டு குடுக்க மாட்டாரு. அப்படி விட்டு குடுக்காதவரு தான் அத்தன பேருகிட்டயும் அவரு பேர போட்டு கல்யாண பத்திரிக்கை குடுக்குறாரு. இப்பயும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அது எல்லாமே என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு இங்க வந்திருக்காரு. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்ல, இத கேட்டதும் ரோகு சொல்றாங்க, "ரேவதி, நீ தான் ரொம்ப தைரியமா இருக்கிற. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் ஏதாவது தவறான முறையில நடந்துச்சு, அவ்ளோதான்." அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "அக்கா, அப்படியெல்லாம் நடக்காதுக்கா" அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு, "ரோகிணி, அவகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. அதுக்கு ரோகு சொல்றாங்க, "இல்லம்மா,
என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு கூட நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லடி சும்மா தான் கேட்டேன். என்ன பேசுற அப்படின்னு. சரி வெளியில போ. நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டு வெளியில போறாங்க. அவங்க போனதும் ரேவதி கேட்குறாங்க, சொல்லுங்கம்மா என்கிட்ட என்ன முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, உனக்கும் அந்த மருதுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கடைசி நேரத்துல நேத்து பண்ண மாரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீ யோசிக்காத." அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அம்மா, அப்படியெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணிற மாட்டேம்மா. இந்த கல்யாணம் வந்துட்டு நீங்க ஆசைப்பட்ட மாரி எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும்." அப்படின்ட்டு. இத கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரோஹு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இத பார்த்துட்டு, "ஏன்டா அம்மா இவ்ளோ பிடிவாதம் பண்றாங்க?" அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மருதுவையும், அந்த கலாவையும் காமிக்கிறாங்க. கலா சொல்றாங்க, "அண்ணன் ஒரு வழியா எப்படியாவது ரேவதிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி, இப்ப ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம எதுக்காக இந்த பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஈஸ்வரி, அதாவது என் அத்தைக்கு இருக்கிற சொத்துல பாதி ரேவதியோட பேர்ல தான் இருக்கு. அது என்னமோ தெரியல, இந்த வீட்ல உள்ள பொண்ணுங்கள்ல ரேவதி மேல தான் அவ ரொம்ப பாசம் வச்சு எல்லா சொத்தையும் அவன் பேரு மேல எழுதி வச்சிருக்கா. அது நமக்கு ஒரு வகையில சாதகமாயிருச்சு. நீ என்ன பண்ற அப்படின்னா, எப்படியாவது இந்த கல்யாணத்த மட்டும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட எப்படியாவது அன்பா பேசி, அவகிட்ட இந்த கையெழுத்த வாங்கி அந்த சொத்து பூரா நம்ம அபகரிச்சுக்கணும். நம்ம அபகரிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரேவதிய ஆட்டோமேட்டிக்கா இந்த வீட்ட விட்டு தொரத்திறலாம். அதுக்கப்புறம் நம்மளும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். என்ன சொல்ற? அதுக்கு அவரு சொல்றாரு, "கலா, அதுக்காக தானே நம்ம இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, சொத்து பூரா நம்ம பேருக்கு வந்ததோட, அவள மறுபடியும் இந்த வீட்ல கொண்டாந்து தள்ளிட்டு போயிருவோம். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் வந்துட்டு கலா சொல்றாங்க, "ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான்." அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிய வந்துட்டு மணமேடையில வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ மருதும் அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு அங்க உட்கார்ந்திருக்காரு. ஈஸ்வரி ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவ பார்த்து, "சந்திரா, அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயாவது மூவ் பண்ண பார்த்தான் அப்படின்னா அவன விடாத." அப்படின்ட்டு. சந்திரா சொல்றாங்க, "சரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததும் ஈஸ்வரி ஹீரோவ பார்த்து, "ஏய், ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்த நிப்பாட்டிறலாம் அப்படின்னு தானே நினைக்கிற? நீ என்ன நினைச்சாலும் சரி, இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் ரொம்பவே நம்ம ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க தான் உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஆனா இங்க நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா வந்துட்டு மாஸா பேசுறாரு. ஹீரோ இப்படி சொன்னதும் சந்திராவுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது, இவன் இவ்வளோ தைரியமா பேசுறானே! இந்த விஷயத்த பத்தி நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "அக்கா, அவன் ரொம்ப தைரியமா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிருவான் அப்படின்னு தான் தோணுது. இப்போ என்னக்கா பண்றது?" ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, அவன் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பாம பார்த்துக்கணும். அது மட்டும் போதும்." அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மேடையில வந்துட்டு மருது போய் உட்கார்றாரு. மருது உட்கார்ந்ததோட ஐயர் வந்துட்டு தாலிய குடுக்குறாரு. ஐயரு தாலிய குடுத்ததோட மருது தாலி கட்ட போறாரு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவ பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, "டேய், கிளம்புடா." அப்படின்னு சொல்ல, மருது கேட்குறாரு, "நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பணும்? நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இவ்ளோ தைரியம் இருந்தா நீ என் கண்ணு முன்னாடியே இப்படி பேசுவ? இங்க பாரு, ரேவதிக்கு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத உன் சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. ஆனா நீ என்ன நினைச்சாலும் சரி, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்ப போறியா இல்லையா?" அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, "அத்தை, இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ரேவதி கிட்ட சொல்லிருவேன். இங்க பாருங்க, எனக்கும் ரேவதிக்கும் முறை இருக்கு. ரேவதியோட கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறேன். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி பக்கத்துல போறாங்க. ரேவதிக்கு வந்துட்டு மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல. ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, "ரேவதி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்பு." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, எனக்கு இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையில எனக்கு அப்பையிலேருந்தே ஆசைதாம்மா.
இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் உங்களோட பிடிவாதத்தினால தான் இந்த குடும்பம் இன்னும் பிரிஞ்சிருக்கு. அம்மா சொல்றது கேளுங்க. சீக்கிரம் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே ஏத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவனை இந்த வீட்டோட மருமகனா ஏத்துக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் வந்துட்டு உனக்கு மருது கூட தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு கல்யாணமே வேண்டாம். எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, டக்குன்னு தாலி எடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டுறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, டேய் என்னடா பண்ற அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு அக்னியை சுத்தி வராரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது ஈஸ்வரி நினைக்கிறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பையன் வந்து மறுபடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டானே, நம்ம என்ன நினைச்சோம், ஆனா இங்க எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வந்ததோட ராஜாவும் ஈஸ்வரியும் நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட காலில் விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா சந்தோஷப்பட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அச்சதையை தூவுறாரு. ஈஸ்வரிக்கு வந்துட்டு சரியான கோவம் தாங்க முடியல. இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கால்ல வந்து விழுகுறான் அப்படின்ட்டு ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, என் அனுமதி இல்லாம நீ இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கியல்ல அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நீ அத்தை பையன் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு நீங்க தான் நம்பிக்கை கொடுத்தீங்க. அப்படி நம்பிக்கை கொடுத்த நீங்க கடைசியில நீங்க இப்படி மாத்தி பேசிட்டு யார் மேல பழி போட பாக்குறீங்க? எனக்கு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே ஆசை. அப்பா வந்துட்டு எப்படியாவது ரெண்டு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராதா அப்படின்னு ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தான் வந்துட்டு இந்த குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, அப்பா ரொம்ப நல்லவர். அவர் இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க ரெண்டு குடும்பமும் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அம்மா உங்களோட பேச்ச நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். அப்பாவோட ஆசையை தான் நான் நிறைவேற்றுவேன். பாட்டியெல்லாம் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அவங்கள பத்தின எந்த கவலையுமே இல்லை. எந்த கவலையும் இல்லாததுனால தான் நீங்க பாட்டுக்கும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கும் இப்படி இருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தாத்தா பாட்டியோட அருமை புரியும். அவங்களோட அருமை புரியிறப்ப அவங்க கிட்ட அவங்களால மன்னிப்பும் கேட்க முடியாது. எதுவுமே பேசவும் முடியாது. அம்மா நீங்க பண்றது தப்பு. சீக்கிரம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னே சேரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏம்மா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இவனோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ தான் ரொம்ப கவலைப்படுவ அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா கவலைப்பட்டா அந்த சூழ்நிலையை நான் பாத்துக்கிறேன். அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். எனக்கு நீங்க எந்த வகையிலையும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாட்டி எந்த வகையிலையும் என்னை கொடுமைப்படுத்த பார்த்தாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, ரேவதிக்கு என் கூட வாழணும் அப்படிங்கிறது முழு ஆசை. நான் வந்துட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டேன். இனிமே இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நான் ரேவதியை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ரேவதியோட கையை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.